ஹாய், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிலேஷன்ஷிப் சாக்கல் சைல்டு டு பேரண்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ சைல்டு டு பேரண்ட்னு இருக்கும்போது ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன பார்த்தோம், சைல்டு டு பேரண்ட் தான் பார்த்தோம். பட் ரெண்டுமே வந்து எப்படி இருந்தது அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்டாக இருந்தது, ரைட்? சைல்டுமே ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்டாக இருந்தது, பேரண்ட்டுமே ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்டாக இருந்தது. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சைல்டு டு பேரண்ட். பட் சைல்டு ஃபஸ்ட் எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா சைல்டு வந்து கஸ்டம் ஆப்ஜெக்டாகவும் பேரண்ட் ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்டாகவும் வச்சு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா சைல்டு அண்ட் பேரண்ட் ரெண்டுமே கஸ்டம் ஆப்ஜெக்ட். இதில் இந்த சாக்கல்ஸை எப்படி எழுதுறது அப்படிங்கிறதா அஜெண்டா ஆஃப் திஸ் வீடியோ. ஓகே, ஃபைன். ஸோ இது ஒரு ப்ரஷ்அப் தான், ஏற்கனவே நம்ம திருப்பி திருப்பி பார்த்துட்டோம், போன வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம். ஸோ நார்மலி ரிலேஷன்ஷிப் சாக்கல் யூஸ் பண்ணி பேரண்ட் அண்ட் சைல்டு ரெண்டு ஆப்ஜெக்ட்ல வந்து நம்ம ரெக்கார்ட்ஸ் எடுத்துக்க முடியும். ஸோ சைல்டு டு பேரண்ட் ரிலேஷன்ஷிப் சாக்கல் எழுதுறீங்க அப்படின்னா ஆல்வேஸ் யூ வில் பி யூசிங் எ டாட் நோட்டேஷன். ஓகே, அதே மாதிரி 5 லெவல்ஸ் நம்ம பண்ணிக்கலாம். 55 ரிலேஷன்ஷிப் சாக்கல்ஸ் நீங்கள் கொரியில் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அண்டர்ஸ்கோர் ஆர் அப்படிங்கிறது நம்ம பேரண்ட் ஆப்ஜெக்டில் யூஸ் பண்ணுவோம் இந்த கான்டெக்ட் ஆஃப் கஸ்டம் சைல்டு. ஓகே, பார்க்கலாம் டீட்டெயிலாக. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கஸ்டம் ஆப்ஜெக்ட் கோயிங் டு பி த சைல்டு அண்ட் த பேரண்ட் ஆப்ஜெக்ட் கோயிங் டு பி தி ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்ட். இந்த காம்பினேஷனில் நம்ம எடுக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஆர்கில் ஆல்ரெடி டிபார்ட்மெண்ட்னு ஒரு கஸ்டம் ஆப்ஜெக்ட் இருக்குது, அது சைல்டாக வச்சுருக்கிறேன். இந்த டிபார்ட்மெண்ட் ஆப்ஜெக்ட்டில் அக்கௌண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு லுக் ஆஃப் ஃபீல்டு நான் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த லுக் ஆஃப் ஃபீல்டு எதை பாயிண்ட் அவுட் பண்ணுது, ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்ட் அக்கௌண்ட்டை பாயிண்ட் அவுட் பண்ணுது, அதுதான் பேரண்ட். இப்போ இந்த சாக்கல்ஸ் ஒரு வாட்டி பார்க்கலாம். ஸோ பேசிக்காக டிபார்ட்மெண்ட் ஆப்ஜெக்ட்லேருந்து எனக்கு ரெக்கார்ட் எடுக்கணும். ஸோ ஃப்ரம் கிளாஸில் என்ன இருக்கும், சைல்டு ஆப்ஜெக்டில் உள்ள அந்த ஆப்ஜெக்டோட நேம் தான் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ டிபார்ட்மெண்ட் அண்டர்ஸ்கோர் சி. இந்த ஆப்ஜெக்ட்லேருந்து எனக்கு என்ன வேணும், நேம் ஃபீல்டு வேணும், சிட்டி ஃபீல்டு வேணும். ஓகே, அது போக பேரண்ட் ஆப்ஜெக்ட்லேருந்து என்ன வேணும், பேரண்ட் ஆப்ஜெக்டோட நேம் ஃபீல்டு வேணும். பேரண்ட் ஆப்ஜெக்ட் அக்கௌண்டோட நேம் வேணும். ஸோ நார்மலாக ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்டாக இருந்தாலுமே இதை நம்ம ரிலேஷன்ஷிப் சாக்கலில் யூஸ் பண்ணுறோம் அலாங் வித் சைல்டு அஸ் ஏ கஸ்டம் ஆப்ஜெக்ட். இந்த கண்டிஷன்ஸ்னால நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குது, பேரண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் அண்டர்ஸ்கோர் ஆர் அப்படிங்கிறத ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. நார்மலாக நம்ம இந்த அண்டர்ஸ்கோர் அப்படிங்கிற சினாரியோ நம்ம எப்போ தான் பார்ப்போம், கஸ்டம்னு வரும்போது தான் பார்ப்போம். பட் இங்கே இருக்கிறது ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்ட் தான், ஆனாலும் ஐ ஹாவ் டு யூஸ் அண்டர்ஸ்கோர் ஆர். ஏன், பிகாஸ் என்னோட சைல்டு வந்து எப்படி இருக்குது, கஸ்டம் ஆப்ஜெக்டாக இருக்குது. ரிலேஷன்ஷிப் சாக்கலில் உங்களோட சைல்டு ஒரு கஸ்டம் ஆப்ஜெக்டாக இருக்கும்போது நீ பேரண்ட் ஆப்ஜெக்ட் ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்டாக இருந்தாலுமே நீங்கள் என்ன தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும், அண்டர்ஸ்கோர் ஆர் யூஸ் பண்ணி தான் ஆகணும். அடுத்து பாருங்களேன், ஒன் மோர் லெவல். அதாவது டிபார்ட்மெண்ட்லேருந்து அக்கௌண்ட் ஆக்சஸ் பண்ணுறோம், அக்கௌண்ட்லேருந்து அக்கௌண்டோட ஓனர் ஆக்சஸ் பண்ணுறோம். ஸோ அக்கௌண்டோட ஓனர் அப்படிங்கிறது யாராக இருப்பார், யூசராக இருந்தால் இருப்பார். அப்போ அதை எப்படி ஆக்சஸ் பண்ணுறோம் பாருங்கள், டிபார்ட்மெண்ட்லேருந்து நேம் வேணும், சிட்டி வேணும். பேரண்ட் ஆப்ஜெக்ட் அக்கௌண்ட்ல இருந்து அந்த அக்கௌண்டோட நேம் வேணும். ஸோ அக்கௌண்ட் அண்டர்ஸ்கோர் ஆர் டாட் நேம். அடுத்தது பேரண்ட் ஆப்ஜெக்டோட ஓனர் ஆக்சஸ் பண்ணணும், ரைட்? ஸோ அக்கௌண்ட் அண்டர்ஸ்கோர் ஆர் டாட் ஓனருக்கு வந்துட்டோம். பட் ஓனர் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்ட் தான், பட் அங்கே ஓனருங்கிறது யூசரை தான் ரெஃபர் பண்ணுது, ரைட்? பட் அந்த இடத்துல அண்டர்ஸ்கோர் ஆர் யூஸ் பண்ணுறோமா, இல்லை. ஏன் அப்படின்னா இப்போ ரிலேஷன்ஷிப் நம்ம யாருக்கு எழுதிட்டு இருக்கோம், அக்கௌண்ட்டுக்கும் யூசருக்கும் எழுதிட்டு இருக்கோம். ரெண்டுமே ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்ட், அதனால இங்கே என்ன தேவையில்லை, உங்களுக்கு அண்டர்ஸ்கோர் ஆர் தேவையில்லை. ஸோ அக்கௌண்ட் அண்டர்ஸ்கோர் ஆர் டாட் ஓனர் டாட் அதுக்கப்புறம் எதுக்கு போயிடுறீங்க, நேமுக்கு போயிடுறீங்க. ஒரு லெவல் மேலே போய் அக்கௌண்டோட ரெக்கார்டு ஓனர் யாரோ அவரோட பேரையும் எடுத்துகிட்டு வரீங்க. ஓகே, ஸோ இதை எப்படி நம்ம சேல்ஸ்ஃபோர்ஸ் அப்பெக்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக குவிக்லி ஜம்ப் டு மை ஆர்க். ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன், என்னோட டிபார்ட்மெண்ட் ஆப்ஜெக்ட்னு ஒன்று வச்சிருக்கிறேன், ஒரு கஸ்டம் ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்டில் அக்கௌண்ட்டுக்கு என்ன வச்சிருக்கிறேன், ஒரு லுக்கப் வச்சிருக்கிறேன். அந்த லுக்கப் தான் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராடக்ட்டுங்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கு யார் வந்து பேரண்டாக இருக்காரு, அக்கௌண்ட் எட்ஜ் கம்யூனிகேஷன். உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், நம்ம நார்மலாக இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபீல்டு யூஸ் பண்ணுறோம். இந்த ரெக்கார்ட்ஸ் பேக்எண்டில் சேவ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் ஃபீல்டில் ரெக்கார்டோட ஐடி தான் ஸ்டோர் ஆகிருக்கும், ரெக்கார்டோட பேர் ஸ்டோர் ஆகிருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ டெவலப்பர் கன்சோல் வந்துடுறேன். டெவலப்பர் கன்சோல் வந்துட்டு சிம்பிளாக ஒரு கொரி எழுத போகிறேன். எப்படி கொரி எழுதுறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் நேம், எக்ஸ்கியூஸ் மீ, நேம் கமா அண்ட் தென் அக்கௌண்ட், ரைட்? எனக்கு லுக்கப் வந்து என்ன இருக்குது, அக்கௌண்ட்னு ஒரு ஃபீல்டு வச்சுக்கிறேன். அக்கௌண்ட் அண்டர்ஸ்கோர் சி ஃப்ரம் எந்த ஆப்ஜெக்ட், டிபார்ட்மெண்ட் ஆப்ஜெக்ட் அண்டர்ஸ்கோர் சி கொடுத்துட்டு நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன கிடைக்குது பாருங்க, எனக்கு ரிட்டர்ன் ஆகுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டோட பேரும் வருது அலாங் வித்
அக்கௌண்ட் பேரண்ட் அக்கௌண்டோட ரெக்கார்ட் ஐடி தான் கிடைக்குது. அப்போ பேக் எண்டில் என்ன தான் ஸ்டோர் ஆகிருக்கும் ரிலேஷன்ஷிப் ஃபீல்டில் ஐடி தான் ஸ்டோர் ஆகிருக்கும், அந்த ரெக்கார்டோட பேர்லாம் ஸ்டோர் ஆகாது. ஆனால் யூசர் இன்டர்ஃபேஸில் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஐடிக்கு ஈக்குவலான பேரை கண்டுபிடிச்சி நமக்கு லோட் பண்ணி கொண்டு வந்துடும். ரைட், சேல்ஸ் ஃபோர்ஸ் இதை கவனிச்சுக்கோம். நம்ம கஸ்டமாக பில்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம தான் இதை வந்து என்ன பண்ணணும், டேக் கேர் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ப்ரஷ் அப், இந்த கான்செப்ட் உங்களுக்கு ப்ரஷ் அப் பண்ணணும்னு இந்த இடத்துல ஃபீல் பண்ணிச்சு. ஸோ ஐ எம் ஷேரிங் இட். ஓகே, இது ரிலேஷன்ஷிப் கிடையாது. ஸோ ஹவு தி லுக் ஆஃப் ஃபீல்டு வில் பிஹேவ். ரைட், ஓகே. இப்போ ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரக்சரும் காட்டிடுறேன். நம்ம ஸ்ட்ரைட்டாக டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடுவோம். டிபார்ட்மெண்ட் ஆப்ஜெக்ட் போயிடுவோம். டிபார்ட்மெண்ட் ஆப்ஜெக்டில் ஃபீல்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் போனீங்க அப்படின்னா தெர் இஸ் அ ஃபீல்டு கால்டு அக்கௌண்ட். ரைட், இங்கே ஃபஸ்ட் இருக்கு அக்கௌண்ட். இந்த அக்கௌண்ட்டுங்கிற ஃபீல்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் ஃபீல்டு ஏபிஐ நேமில் என்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். இந்த ஏபிஐ நேமில் என்ன இருக்குது, அக்கௌண்ட் அண்டர்ஸ்கோர் சி. இதை தான் நம்ம எங்கே யூஸ் பண்ணணும், ரிலேஷன்ஷிப் சாக்கலில் பேரண்ட்டை ரெஃபர் பண்ணுறதா இருந்தால் யூஸ் பண்ணணும். ஸோ நான் கொரி எழுத ஆரம்பிக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு எனக்கு டிபார்ட்மெண்ட் ஆப்ஜெக்ட்லேருந்து எனக்கு என்ன வேணும், நேம் வேணும். அடுத்து அக்கௌண்ட் ஆப்ஜெக்ட் ஆக்சஸ் பண்ணணும். ஃபீல்டு ஏபிஐ நேம் என்ன இருந்தது, அக்கௌண்ட் அண்டர்ஸ்கோர் சி இருந்தது. ரைட், பட் நான் ரிலேஷன்ஷிப்பில் யூஸ் பண்ணுறதுனால அண்டர்ஸ்கோர் ஆர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆர் டாட் அக்கௌண்ட்ல இருந்து பேர் வேணும். இது எங்கேருந்து எடுத்துக்கணும், ஃப்ரம் டிபார்ட்மெண்ட் கஸ்டம் ஆப்ஜெக்ட். ரைட், ஸோ டிபார்ட்மெண்ட் அண்டர்ஸ்கோர் சி அப்படின்னு எடுத்துக்கலாம். அக்கௌண்டோட பேர் மட்டும் போருமா, அக்கௌண்டோட ஓனரோட பேர் எனக்கு வேணும். ஸோ என்ன பண்ணிக்கலாம், அக்கௌண்ட் அண்டர்ஸ்கோர் ஆர் டாட் ஓனர் இஸ் another lookup. From the owner you are trying to access the user, and from the user I am trying to get the owner name. Right, இதை எடுத்துட்டோம். ஸோ இந்த சாக்கல் எதை ரிட்டர்ன் பண்ணும், கண்டிப்பாக ஒரு லிஸ்ட்டை தான் ரிட்டர்ன் பண்ணும். எல்லா சாக்கலுமே லிஸ்ட் ஆஃப் வாட் டைப், எஸ் ஆப்ஜெக்ட் டைப் என்ன, டிபார்ட்மெண்ட். ரைட், ஃப்ரம் கிளாஸ்க்கு அடுத்து என்ன கொடுத்துருக்கோமோ அதை தான் நம்ம எப்படி எடுத்துகிட்டு வருவோம், சைல்டாக எடுத்துகிட்டு வருவோம். ஸோ டிபார்ட்மெண்ட். ரைட், ஸோ இதுக்கு ஒரு பேர் கொடுத்துக்கலாம், எல்எஸ்டி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறோம். இப்போது இதை ஒரு ஈக்குவல் டு போட்டு இந்த லைனை நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். இந்த லைன் இப்போ சேவ் பண்ணியாச்சு. ஸோ நமக்கு வந்து ஒரு ரெக்கார்ட்ஸ் கிடச்சிருது, டிபார்ட்மெண்ட் ரெக்கார்டு அலாங் வித் பேரண்ட் அக்கௌண்டோட நேமும் சேர்ந்து ஓனரோட நேமும் சேர்ந்து நமக்கு கிடைக்குது. இன்னும் நம்ம என்ன பண்ணலாம், இதை சிம்பிளாக நம்ம என்ன பண்ணலாம், லூப் த்ரூ பண்ணலாம். ரைட், இதை நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு லூப் போட்டுக்கிறேன். ஒரு லூப் போடுறேன். எதை லூப் பண்ண போகிறேன், எல்எஸ்டி டிபார்ட்மெண்ட்டை நான் லூப் பண்ண போகிறேன். அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரெக்கார்டுமே என்னது தான், டிபார்ட்மெண்ட் ரெக்கார்டு தான். ஸோ டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ரெக்கார்டு எடுத்தாச்சு. ஓகே, ஃபைன். இப்போ இதுக்குள்ளே எனக்கு என்ன பண்ண வேண்டியதான், ஸ்ட்ரைட்டாக போய் டீபக் பண்ண வேண்டியதான். நான் இப்போ டீபக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எனக்கு என்ன வேணும், எனக்கு டிபார்ட்மெண்ட்டோட நேம் வேணும். ஸோ டிபார்ட்மெண்ட் டாட் நேம், இந்த நேம்ங்கிறது ஸ்டாண்டர்ட் ஃபீல்ட், அதனால அதில் அண்டர்ஸ்கோர் சி போடலை. அடுத்து எனக்கு என்ன வேணும், ரெக்கார்டோட அக்கௌண்டோட பேர் வேணும். ஸோ சாக்கல்ல இருந்து காப்பி பண்ணிக்கிறேன். அப்போ சின்டாக்ஸில் எந்த தப்பும் வராது, அதை அப்படி யூஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி அக்கௌண்டோட ஓனரோட பேரும் வேணும். ஸோ இதை என்ன பண்ணுறோம், அகைன் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறோம். ஓகே, அகைன் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு இதையுமே என்ன பண்ணுறோம், ஃபீல்டையுமே என்ன பண்ணுறோம், காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, பேஸ்ட் பண்ணி சேவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணி நமக்கு என்ன அவுட்புட் வருது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ சேவ் ஆகிடுச்சு. இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறோம். எக்ஸிக்யூட் பண்ணும்போது நமக்கு டிபார்ட்மெண்ட்டோட நேம் அலாங் வித் அக்கௌண்ட் நேம் அண்ட் ஓனர் நேம் வரணும். ஸோ நமக்கு கரெக்டாக வந்துடுச்சு. ரைட், இங்கெல்லாம் நல் இருக்குது. ஏன் சில இடங்களில் நல் வந்திருக்கு, பிகாஸ் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு யார் இல்லை, அக்கௌண்ட் ஃபீல்டில் எதுவுமே ஆட் ஆகலை. அக்கௌண்ட் ஃபீல்டு நல்லா இருக்குது. அக்கௌண்ட் ஃபீல்டு நல்லா இல்லாமல் இருக்கக்கூடியதுக்கு நம்ம கிடச்சிச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஆருக்கும் எட்ஜ் கம்யூனிகேஷனுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குது. ரைட், ஸோ அப்போ பேரண்ட் அக்கௌண்ட் யார், எட்ஜ் கம்யூனிகேஷன். அந்த கம்யூனிகேஷனோட ஓனர் யார், கார்க். ஸோ அவரோட பேர் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. இல்லை எனக்கு வந்து டிபார்ட்மெண்ட் வந்து எந்தெந்த அக்கௌண்ட்டுக்கெல்லாம் அசோசியேட்டடாக இருக்கோ அந்த டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஃபில்டர் அப்ளை பண்ணலாம். ரைட், நான் இங்கே ஒரு ஃபில்டர் அப்ளை பண்ண போகிறேன். வயர் எந்த ஃபீல்டு, டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் டு அக்கௌண்ட். ரைட், அது எப்படி இருக்கும், அக்கௌண்ட் அண்டர்ஸ்கோர் சி. அதான் நம்ம இங்கே பார்த்தோம் நம்ம. ரைட், ஃபீல்டு ஏபி நேம் இருக்குது, அக்கௌண்ட் அண்டர்ஸ்கோர் சி. இதை நான் எங்கே யூஸ் பண்ணுறேன், ஃபில்டரில் யூஸ் பண்ணுறேன். அதனால எனக்கு அண்டர்ஸ்கோர் ஆர் தேவையில்லை. இட் ஷுட் பி அண்டர்ஸ்கோர் சி. தேவையில்லைன்னு கொடுக்கக்கூடாது. ஓகே, இப்போ நான் என்ன கொடுத்துக்கிறேன், இந்த இடத்துல நல் கொடுத்துக்கிறேன். ஓகே, நல். இப்போ சேவ் பண்ணி இந்த கோடை திருப்பி ஒரு எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போ என்ன கிடைக்கணும் நமக்கு, டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கிற டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் அசோசியேட்டட் அக்கௌண்ட், இது மட்டும்தான். ஏதாவது டிபார்ட்மெண்ட்டுக்கு அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா அது நமக்கு எங்கே டிஸ்பிளே ஆகக்கூடாது. இப்போ நான் டீபக் அக்கௌண்ட் கொடுத்து பார்க்குறேன், அந்த ரெக்கார்ட்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட் எதுவுமே நமக்கு வரல. ரைட், நம்ம கோடு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது.
அப்போ எப்பவுமே இந்த மாதிரி பேரண்ட் ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்ட்னா அக்கௌண்ட் அண்டர்ஸ்கோர் ஆர் காண்டாக்ட் அண்டர்ஸ்கோர் ஆர் அப்படி ஆக்சஸ் பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த ஏபிஐ நேமை வந்து கரெக்டாக பார்த்து யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு யூஸ் கேஸ் நான் இந்த இடத்துல வச்சிருக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ டிபார்ட்மெண்ட் போயிட்டு என்கிட்ட எம்ப்ளாயின்னு ஒரு கஸ்டம் ஆப்ஜெக்ட் இருக்கு, அதை எடுத்துக்கிறேன். ஸோ எம்ப்ளாயிங்கிற கஸ்டம் ஆப்ஜெக்ட். இந்த எம்ப்ளாயியோட பேரண்ட் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா காண்டாக்டை பேரண்டாக வச்சிருக்கிறேன். ரைட், இங்கே பாருங்கள் ஒரு பேரண்ட் இருக்கு. காண்டாக்டை நான் என்ன பண்ணியிருக்கேன், பேரண்டாக வச்சுக்கிறேன். அதே மாதிரி அக்கௌண்ட்டையும் பேரண்டாக வச்சுக்கிறேன். அக்கௌண்ட்டுக்கு நான் நேம் எப்படி யூஸ் பண்ணியிருக்கிறேன், அக்கௌண்ட் அண்டர்ஸ்கோர் சி. ரைட், அக்கௌண்ட். ஸோ ஆப்ஜெக்டோட நேம் கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கு. ஆனால் காண்டாக்ட்டுக்கு பை மிஸ்டேக் நான் எப்படி கொடுத்துட்டேன், கான் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் ஃபீல்டுக்கு நான் என்ன பேர் கொடுத்துட்டேன், சப்போஸ் காண்டாக்ட் நான் கொடுத்துருக்கணும், ஆனால் நான் கான் கொடுத்துட்டேன். இப்படி கொடுக்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. நேமிங் கன்வென்ஷன் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். பட் இது அக்செப்ட் பண்ணுமான்னு கேட்டால் சேல்ஸ்ஃபோர்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கும். நேமிங் கன்வென்ஷன் தான் இது தப்பு. ரைட், அப்போ சேல்ஸ்ஃபோர்ஸ் அக்செப்ட் பண்ணிடுச்சு. நான் கோட் எழுதுகிற இடத்துல நேமிங் கன்வென்ஷன்லாம் பெரிய ஒரி பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னா இதை நான் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, இந்த எம்ப்ளாயி ரெக்கார்ட்ஸ் எனக்கு எம்ப்ளாயி அண்ட் இட்ஸ் காண்டாக்ட் எப்படி நான் ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த கோடை என்ன பண்ணிக்கிறேன், அப்படியே கமெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த கோடை கமெண்ட் பண்ணிவிட்டு ஐம் கோயிங் டு ரைட் த ரிலேஷன்ஷிப் சாக்கல் பிட்வீன் நமக்கு ஆப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயி இஸ் த சைல்டு, எம்ப்ளாயி அண்டர்ஸ்கோர் சி, தட் இஸ் கோயிங் டு பி த சைல்டு, அண்ட் பேரண்ட் கோயிங் டு பி தி account record row, parent going to be the contact, right? Yes, contact. So parent going to be the contact. அப்போ இதுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் சாக்கல் எழுத போகிறோம், எப்படி எழுதலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் எம்ப்ளாயிலேருந்து நான் நேம் ஃபீல்டு தான் எடுக்க போகிறேன். ஸோ செலக்ட், நான் எப்படி போகிறேன், நேம் ஃபீல்டு எடுத்துக்கிறேன். ஓகே, காண்டாக்ட்லேருந்து எனக்கு என்ன வேணும், காண்டாக்டில் இருந்து லாஸ்ட் நேம் வேணும். அப்போ நான் காண்டாக்ட் அண்டர்ஸ்கோர் ஆல் டாட் லாஸ்ட் நேம் கொடுக்குறேன். இது கரெக்டு தானேன்னு கேட்டிங்கன்னா தப்பு. ஏன், நீங்கள் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வாங்க, ரிலேஷன்ஷிப் ஃபீல்டை பாருங்கள், அதில் ஏபிஐ நேம் என்ன இருக்குன்னு பாருங்கள். இதில் ஏபிஐ நேம் என்ன இருக்குது, கான் அண்டர்ஸ்கோர் சி. அப்போ இதை நான் ரிலேஷன்ஷிப் சாக்கரில் யூஸ் பண்ணுறதுனால நான் என்ன தான் யூஸ் பண்ணி ஆகணும், காண்டாக்ட்னு கொடுக்க முடியாது, கான் தான் கொடுத்துக்கணும். இதுதான் ரொம்பவே முக்கியமான ஒரு கீ பாயிண்ட். ஸோ யூ நீட் டு பி ஆல்வேஸ் வெரி கேர்ஃபுல். யூ கெனாட் பி ப்ரீ டிட்டர்மைன்ட் திங்ஸ், ரைட்? ஓகே, இப்போ ஃப்ரம் எந்த ஆப்ஜெக்ட்லேருந்து எனக்கு வேணும், எம்ப்ளாயிலிருந்து வேணும். என்னோட நேமிங் கன்வென்ஷன் தப்பு பேசிக்கலி, சிம்பிளாக சொல்ல போனால். பட் வேறு வழி கிடையாது, நான் அதை அப்படி யூஸ் பண்ண போகிறேன். ஸோ லிஸ்ட் ஆஃப், இந்த லிஸ்ட் வந்து என்ன லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயி அண்டர்ஸ்கோர் லிஸ்ட், ரைட்? அப்போ இதுக்கு ஒரு பேர் கொடுத்துக்கிறோம், எல்எஸ்டி எம்ப்ளாயி இஸ் ஈக்குவல் டு எல்எஸ்டி எம்ப்ளாயி இஸ் ஈக்குவல் டு, ஓகே கொடுத்துட்டோம். அடுத்து இப்போ என்ன பண்ணணும், வி நீட் டு லூப் இட், ரைட்? வி ஹாவ் டு லூப் இட். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், லூப் பண்ண போகிறேன். எதை லூப் பண்ண போகிறேன், எம்ப்ளாயி ரெக்கார்டை லூப் பண்ணணும், ரைட்? நம்மக்கிட்ட என்ன லிஸ்ட் இருக்குது, எல்எஸ்டி எம்ப்ளாயி இருக்குது. ஓகே, அகெயின் நம்ம லூப் பண்ணுற ஒவ்வொரு ரெக்கார்டுமே என்னதான், எம்ப்ளாயி ரெக்கார்டு தான். எம்ப்ளாயி அண்டர்ஸ்கோர் சி, அதுக்கு ஒரு பேர் கொடுத்துக்குவோம், வழக்கம் போல் ரெக்கார்டுன்னு ஒரு பேர் கொடுத்துக்குவோம். இப்போ டீபக் பண்ணலாம். ஸோ சிஸ்டம் டாட் டீபக், எனக்கு என்னெல்லாம் டீபக் பண்ணணும், எம்ப்ளாயியோட பேர் வேணும், அண்ட் அலாங் வித் எம்ப்ளாயியோட காண்டாக்ட் இருந்தது அப்படின்னா அந்த காண்டாக்டோட பேரும் வேணும், ரைட்? அப்போ இதை அப்படியே காப்பி பண்ணிக்குவோம். காண்டாக்டோட பேர் வேணும், காண்டாக்டோட பேருக்கு எப்படி வச்சுக்கிறோம், கான் அண்டர்ஸ்கோர் ஆர் டாட் லாஸ்ட் டைம் நம்ம சாக்கல் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதையும் என்ன பண்ணிடுறோம், அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி இதை சேவ் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல ஒரு செமிகோலன் போடணும், அதையும் போட்டு சேவ் பண்ணிடுவோம். லெட் மீ சேவ் திஸ் பீஸ் ஆஃப் கோட். எல்லா இஷ்யூவும் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். நமக்கு என்ன கிடச்சிருக்கும், எம்ப்ளாயீஸ் அண்ட் இட்ஸ் அசோசியேட்டட் காண்டாக்ட் லாஸ்ட் நேம், காண்டாக்ட் அசோசியேஷன் இருந்துச்சுன்னா. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் விஜித்னு ஒரு ரெக்கார்டு இருக்குது, அதுக்கு எந்த காண்டாக்ட்டுமே இல்லை. அசோக்னு ஒரு ரெக்கார்டு இருக்குது, அதுக்கு பேரண்ட் காண்டாக்ட் இருக்குது, டெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் 200. ஸோ நம்ம அந்த பேரை நம்ம பண்ணிட்டோம், எடுத்துக்கிட்டோம். ஸோ திஸ் இஸ் த டேக் அவே ஃப்ரம் திஸ் பர்டிகுலர் சாக்கல். எப்பவுமே ஃபீல்டு ஏபிஐ நேமை ரிலேஷன்ஷிப்பில் யூஸ் பண்ணுங்க. இஃப் இட் இஸ் எ ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்ட் தென் கிவ் அண்டர்ஸ்கோர் ஆர் இஃப் தி சைல்டு இஸ் கோயிங் டு பி த கஸ்டம் ஆப்ஜெக்ட், ரைட்? இது இந்த இடத்துல நம்மளோட டேக் அவே பாயிண்ட். அதுக்கு அடுத்தது லாஸ்ட் காம்பினேஷன் நம்ம பார்க்க போகிறோம் ரிலேஷன்ஷிப் சாக்கல் டாப்பிக்கில். இந்த காம்பினேஷன் என்ன, லெட்ஸ் குவிக்லி ஜம்ப் டு த ப்ரெசன்டேஷன். இப்போ இதுதான் லாஸ்ட் காம்பினேஷன், சைல்டு டு சைல்டு. நம்ம கஸ்டம் ஆப்ஜெக்டும் சைல்டு தான், பேரண்ட் ஆப்ஜெக்டும் சைல்டு தான். எம்ப்ளாயிங்கிறது சைல்டு, டிபார்ட்மெண்ட்டுங்கிறது பேரண்ட். இப்போ எப்படி நான் ரிலேஷன்ஷிப் சாக்கல் ஆக்சஸ் பண்ணுறது, பேரண்ட் ஆக்சஸ் பண்ணுறதா இருந்தால் டிபார்ட்மெண்ட் அண்டர்ஸ்கோர் ஆர், சைல்டு ரெஃபர் பண்ணும்போது அண்டர்ஸ்கோர் சி. ப்ரிட்டி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், ரைட்? இதையும் குயிக்காக அபெக்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி செக் பண்ணிடுவோம்.
Let me quickly go to the code. இதுவும் கமெண்ட் ஆயிடுச்சு. I need to query the objects from employee underscore C custom object, and it has an association with department underscore C. அதையும் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ரிலேஷன்ஷிப் சாக்கல் சிம்பிள் ரிலேஷன்ஷிப் சாக்கல் எனக்கு எம்ப்ளாயில இருந்து நேம் வேணும், டிபார்ட்மெண்ட் ரிலேஷன்ஷிப் ஃபீல்டு எப்படி இருக்கு, டிபார்ட்மெண்ட் இருந்தது. ஸோ நான் டிபார்ட்மெண்ட் அண்டர்ஸ்கோர் ஆர் டிபார்ட்மெண்ட் தட் இஸ் பேரண்ட்ல இருந்து எனக்கு நேம் ஃபீல்டு வேணும், அதுவும் ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்ட். இதில் எங்கேருந்து எடுத்துகிட்டு வரணும், சைல்டு ஆப்ஜெக்ட் எம்ப்ளாயி அண்டர்ஸ்கோர் சி, ரைட், எம்ப்ளாயி அண்டர்ஸ்கோர் சி. ஓகே, கொடுத்துட்டோம். இதை வந்து எங்கே ஸ்டோர் பண்ணிட வேண்டியதா, வழக்கம் போல் எம்ப்ளாயி லிஸ்ட்டில் தான் ஸ்டோர் பண்ணணும். ஸோ அது எதுக்கு திருப்பி எழுத வேணும், ஆல்ரெடி வி ஹாவ் ஏ இன்ஃபர்மேஷன், ரைட், அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது எதை நீங்கள் ட்ராவல்ஸ் பண்ண போகிறீங்க, இதை தான் ட்ராவல்ஸ் பண்ண போகிறீங்க, லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயி, அதையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறோம். பட் பிரிண்ட் பண்ண போகிறது, ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ண போகிறது எம்ப்ளாயோட பேர், ஓகே. அடுத்து பிரிண்ட் பண்ண போகிறது எம்ப்ளாயோட டிபார்ட்மெண்ட்டோட பேர். அப்போ அதை மட்டும் காப்பி பண்ணி இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன், ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன், ரைட். ஸோ கஸ்டம் டு கஸ்டம் சைல்டு டு பேரண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் ஆக்கலும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். லெட் மீ சேவ் திஸ் ஆல்சோ. சேவ் ஆயிடுச்சு. இதையும் எக்ஸிக்யூட் பண்ணி அவுட்புட் பார்க்கலாம். ஸோ இதையும் எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். டீபக் ஒன்லி கொடுக்குறோம். We are seeing, Vijit as well as its parent product, and then Ashok and its parent product, right? Employee and department. That is, Vijit record has a department called product. So this employee is associated with the department product. This employee is associated also with the department called product. So that's why we are seeing employee name along which department they belongs to. We were able to achieve. நம்ம இதை வந்து சைல்டு டு சைல்டு பேரண்ட் ரிலேஷன்ஷிப் சாக்கல் யூஸ் பண்ணி நம்ம இதை அச்சீவ் பண்ணிட்டோம். ஸோ இதோடய நம்மளோட ரிலேஷன்ஷிப் சாக்கல் டாபிக்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. வைடு வெரைட்டி ஆஃப் காம்பினேஷன்ஸ் வி ஹேவ் ட்ரைட். நீங்களும் அதெல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி நல்ல ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துக்குங்க. அது கிடச்சிச்சு அப்படின்னா ரிலேஷன்ஷிப் சாக்கல் எழுதுறது ஒரு பெரிய கஷ்டமாகவே உங்களுக்கு இருக்காது. யூ கேன் ப்ராக்டிஸ் சம் மோர் சினாரியோஸ் ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆல்சோ. If you are interested to learn Salesforce, visit AJ Skill Development website. There you can find our course curriculum and you can come to know about the list of courses we are offering. We are offering Salesforce Administrator and Salesforce Development courses. To know about us and the team, you can visit our About Us section. This is an organization we are doing Salesforce training from 2018, and we have trained and guided 2,000 plus candidates so far. And if you also want to know about our placement assistance, visit our placement assistance section where you can find the list of people and the category. You can see the list of people who got trained and placed from our side. You can also visit their LinkedIn pages to get to know about our training and also the feedback from the relevant trainees. Okay. And also, if you want to do the course inquiry, click on contact us. You will see the form. You can fill the form and submit the inquiry. Our team will get back to us. Thank you.